ஏக்கா பாருங்க, அணையிலேருந்து தண்ணியும் திறந்து விட்டாச்சு. நிறைய இடத்துல நெல் சாகுபடி ஆரம்பிச்சாச்சு. நடவு முறையும் நட்டாச்சு. சில விவசாயிகள் நேரடி நட்டுறாங்க. சில விவசாயிகள் பார்க்கும்போது நாட்டு நடவு முறை மூலம் நடுறாங்கக்கா. நான் பாருங்கக்கா 1-2 நாளே சொல்றேன் சில விவசாயிகிட்ட நெல் நாற்று நடுறதுக்கு. ஏக்கா ஆளும் கிடைக்க மாட்டாங்க. அதே போல நெல் சாகுபடி நடவு முறை விஷயம் தெரிய மாட்டாங்கக்கா. இன்னைக்கு நீ சொன்ன பத்தி ஆள் பற்றாக்குறை, அந்த ஆள் பற்றாக்குறை இருந்தாலும் கூட எந்திரமயமாக்கல் மூலமா எந்திரங்களை வச்சே இன்னைக்கு ஆள் இல்லாம நாம என்ன செய்யலாம், விவசாயம் பண்ணலாம். முன்ன மாதிரி விவசாயத்துக்கு கஷ்டம் இல்லப்பா. இப்ப எளிமையான முறையிலே விவசாயம் பண்ணலாமே. இயந்திரம் மூலம் நம்ம நெல் நடவு செய்யணும் பார்க்கும்போது அதிக செலவாகும் இல்லையா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல தம்பி. ஒரு ஏலாவுல 10-20 ஏக்கர் அல்லது 50 ஏக்கர் நிலம் இருந்துச்சுன்னா ஒரே மாதிரி அவங்க என்ன செய்வாங்கன்னா விதைச்சு விட்டுருவாங்க. அதே மாதிரி களை எடுக்கிறதுக்கான மிஷின், அறுவடை பண்றதுக்கான மிஷின், இது எல்லாமே அவங்க ஒரே டைம்ல பருவம் பண்ணி ஒரே டைம்ல அவங்க விவசாயம் பண்ணும்போது இதெல்லாம் ஈஸியா பண்ணிடலாம். 1 மணி நேரத்துக்கு இவ்வளவு ரூபான்னு சொல்லி நம்முடைய அரசு கூட அறுவடை எந்திரங்கள் ஆகட்டும், மற்றபடி இந்த உழக்கூடிய எந்திரங்கள் ஆகட்டும், விதை நடக்கூடிய எந்திரங்கள் ஆகட்டும், இதெல்லாம் குறைவான விலையில வாடகைக்கு கொடுக்கறாங்கப்பா. அதன் மூலமா கூட நம்ம பயன்பெறலாம். உங்களுக்கு தெரிஞ்ச விவசாயிகள் யாராவது அப்படி இருக்காங்களாக்கா? இருக்காங்க தம்பி. எனக்கு தெரிஞ்ச ஒரு விவசாயி இருக்காரு. அவர் யாருன்னா கீழ புத்தேரியை சேர்ந்த என் விஸ்வநாதன் சொல்லக்கூடியவருப்பா. அவரு தான் இப்ப இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தினுடைய அடிப்படையில அவர் விவசாயம் பண்றாருப்பா. இதனால நமக்கு உரத்துக்கு ஆகக்கூடிய செலவுல இருந்து நமக்கு அறுவடை பண்ணக்கூடிய அந்த இயந்திரம் வரைக்கும் நமக்கு குறைவான விலையில அதிக லாபம் கிடைக்கிற மாதிரியான விஷயங்கள் பண்ணிருக்காங்க. சரி அக்கா, அந்த விவசாயி நம்ம இன்னைக்கு போய் பார்க்க முடியுமா? கண்டிப்பா பார்க்கலாம் தம்பி. அதுக்கு முன்னாடி அவரு இன்னைக்கு இரவு உழவர் உலகம் நிகழ்ச்சியில குமரி பண்பலையில பேசுறாரு. முதல்ல அந்த நிகழ்ச்சியை கேளு, அதுக்கப்புறம் ஒரு நாள் நேர்ல போய் சந்திக்கலாம். சரியாப்பா? வணக்கம் ஐயா. வணக்கம். சொல்லுங்க, நீ முதல்ல உங்களை பத்தி அறிமுகப்படுத்திக்கோங்க. எனக்கு பேரு என் விஸ்வநாதன். எங்க அப்பா பேரு நாராயண பிள்ளை. நான் கிளப்புத்தேரியில வசிச்சுட்டு இருக்கேன். சுமார் ஒரு 40 வருஷமா நான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். எத்தனை ஏக்கர் வச்சிருக்கீங்க ஐயா? 2 ஏக்கர் வச்சிருக்கேன். 1 ஏக்கர் சொந்தம், 1 ஏக்கர் பாட்டம். 2 ஏக்கர்லயுமே நீங்க நெற்பயிர் தான் போட்டுட்டு இருக்கீங்களா, இல்லனா வேற தோட்ட பயிர்கள் ஏதாவது போட்டிருக்கீங்களா? 2 ஏக்கர்லயும் நெல் தான் போட்டுட்டு இருக்கேன். ஏப்ரல் மே மாசம் உளுந்து போடுவோம். அப்புறம் 2 சீசனும் வயல் நெல் நடவு தான். இப்போ கன்னிப்பூ கும்பப்பூ அப்படின்னு 2 பருவங்கள் இருக்கு. இந்த பருவத்துல நீங்க என்ன மாதிரியான நெல் போடுறீங்க? கன்னிப்பூக்கு 50-16, TPS 5 2 நடுவோம். கும்பப்பூல TPS 3, அது போக பொன்மணி அந்த 2 ரகம் அந்த போல நடுவோம். TPS 5 பயிர் படுக்காது, 50-16 நெல் கொஞ்சம் படுக்கும். இப்போ இந்த 50-16 இந்த நெல் ரகங்கள்லாம் நீங்க நம்ம வேளாண் அறிவியல் நிலையத்துல சொல்லி அதப்படிதான் போட்டுட்டு இருக்கீங்களா? எப்படி வேளாண்மை அலுவலகத்தை தொடர்பு கொண்டு அவங்க சொன்ன மாதிரியான எல்லா பரிந்துரைகளையும் படிதான் நாங்க 50-16 நட்டுக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 40 வருஷமா நான் விவசாயத்துல இருக்கேன்னு சொன்னீங்க. ஆரம்ப காலத்துல இருந்து என்னென்ன மாதிரியான நெல் ரகங்கள் போட்ட அனுபவங்கள் இருக்கு, அதை பற்றி சொல்லுங்க. இப்பதான் 50-16 ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாக்கள் எல்லாம் சம்பா நெல்லுன்னு ஒண்ணு போடுவோம். அதுக்கப்புறம் கும்பப்பூல வல்லரக்கை, செந்தி, ஆடுதுறை இந்த மாதிரி பழைய ரகங்கள்லாம் நிறைய இருக்கு. இப்ப முன்ன அவங்க விளைச்சல் கூடுதலாக இருக்கிறதுனால இப்ப நல்ல கூடுதல் ரகங்கள் 50-16 நல்ல தேர்ந்தெடுத்து அதை தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். பழைய காலத்துல அந்த பாரம்பரிய நெல் நீங்க விதைக்கும் போதும் இப்போ விதைக்கக்கூடிய அந்த 50-16 போடுறதுக்கும் வித்தியாசங்கள் ஏதாவது இருக்குதா? பழைய ரகங்கள் அது நல்லதுதான், ஆனா விளைச்சல் இந்த அளவுக்கு இருக்காது, முக்காமேனி தான் இருக்கும். 50-16 போடும்போது கொஞ்சம் விளைச்சல் இருக்கும். அந்த சமயத்துல நம்ம ஃபுல்லாவுமே அந்த கை விதைப்பு முறை, அப்புறம் பசுமாடுகள் வச்சு நம்ம உழவு மேற்கொண்டோம், இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நமக்கு மிஷினரிஸ் எல்லாம் வந்துட்டு இப்போ உங்க வயலை பொறுத்த அளவுல புதிய தொழில்நுட்பம், அதாவது எந்திரமயமாக்கல்ல நீங்க மாறி அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கீங்களா? எப்படி முன்னாலெல்லாம் நடுறதுக்கும் சரி வயல் அறுக்கிறதுக்கும் சரி ஆள் வச்சு பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஆள் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால மிஷின் வச்சு நடுவது தான் நல்லது. நாங்க அதை பண்ணி தான் நட்டுக்கிட்டு இருக்கோம். அறுக்கிறதுக்கு மிஷின் வச்சு தான் அறுப்போம். அதனால இப்போ ஆள் கிடைக்காத காரணத்தினால நாங்க மிஷினை வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதமா தான் இருக்கு எங்களுக்கு விவசாயத்துக்கு. எந்திரம் வச்சுதான் நாங்க இப்போ விவசாயம் பண்றோம்னு சொன்னீங்க. ஆள் பற்றாக்குறையினால என்னென்ன எந்திரங்கள் நீங்க விவசாயத்துக்கு யூஸ் பண்றீங்க? விவசாயத்துக்கு உழுகிறதுல இருந்து உழுகிறதுக்கு டிராக்டர் வச்சு உழுவோம். அதுக்கு பிறகு நடுகிறதுக்கு நடவு மிஷின் வந்திருக்கு, நடவு அதை வச்சு நடுவோம். அதுக்கு பிறகு உரம் போடுறதுக்கு டோனர் வச்சு ஒரு 3 ஏக்கர் 4 ஏக்கர் சேர்ந்தாலே இருக்கும்னா அப்படி டோனர் வச்சு உரம் போடவோ அல்லது மருந்து அடிக்கவோ அதுக்கு யூஸ் பண்ணி வச்சு அதை வச்சு அடிச்சாச்சுன்னா ரொம்ப லாபப்படும். அதுக்கப்புறம் அறுவடை பண்ணதுக்கு அறுவடை மிஷின் வந்திருக்கு இருக்கு. அதனால முக்கா பங்குமே நாங்க இயந்திரத்தை தான் பயன்படுத்தி விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நீங்க சொன்னீங்க ட்ரோன் வச்சுதான் நாங்க இந்த உரங்கள் இதெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னீங்க. உங்க ஏரியாவை பொறுத்த அளவுல அந்த ட்ரோன் எல்லாம் இப்ப பயன்படுத்த நீங்க தொடங்கிட்டீங்களா? பாதி ட்ரோனை வச்சு பயன்படுத்திட்டு இருக்காங்க, பாதி பேர் பின்ன
ஆள் கிடைக்கு, அதனால உரத்தை போடுவோம், மருந்து அடிக்கலாம். 1-2 வயல் சின்ன சின்ன வயல்கள் இருக்கும், அவங்களுக்கு அதை வச்சு பண்ணிட்டு இருப்பாங்க. பெரிய ஏக்கர் கணக்கில் இருக்கும்போது இதை வச்சு பயன்படுத்துறதுதான் லாபம். நீங்க என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? ட்ரோன் வச்சு தான் பயன்படுத்துறீங்களா? எப்படி? ட்ரோன் வச்சு தான் நாங்கள் பயன்படுத்திட்டு இருக்கோம். இப்போ உங்க ஏரியால பொறுத்த அளவுல ஆட்கள் வந்து பற்றாக்குறை அப்படின்னு சொன்னீங்க. அப்போ எல்லாத்துக்குமே நீங்க மிஷினரிஸ் தானா? ஆட்கள் வந்து 1-2 பேர் வந்துட்டு இருக்காங்களா? எப்படி? ஆட்கள் 1-2 பேர் வந்துட்டு இருக்காங்க. ஆனாலும் எங்களுக்கு மிஷின் தான் ஒரு நல்ல ஒரு உதவியாட்டு இருக்கு. நடவு முறைகளுக்கும் நீங்க இப்போ எந்திரங்கள் தான் பயன்படுத்துறீங்களா? நடவு முறைக்கும் இயந்திரங்கள் தான் பயன்படுத்திட்டு இருக்கோம். நாற்று பாவுறதுக்கும் அவங்க இயந்திரத்தை வச்சிருக்கக்கூடிய, வாடகைக்கு வச்சிருக்கக்கூடிய அவங்களே நாற்று பாவி தந்துருவாங்க. நாற்று பாவி 15 நாள் கழிச்சு அவங்களே மிஷினை கொண்டு வந்து நாங்கள் வயலை நிரப்பாக்கி கொடுப்போம். அவங்களே மிஷினை வச்சு நட்டு தந்துருவாங்க. இந்த அம்பை 16 இந்த நெல் ரகங்கள் வந்து நான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. இது வந்து எத்தனை மாத கால பயிர்? இதுக்கு வந்து உரங்கள், தண்ணீர் இதெல்லாம் எப்படி கொடுக்கணும், அதை பற்றி சொல்லுங்க. அம்பை 16 நெல் வந்து 115 நாள் மொத்தம். அதில் 15 நாள் அதில் 20 நாள் நமக்கு நாற்றிலே போயிடும். அது பாக்கி 25 நடுவோம். நட்ட உடனே நடக்கூடிய அன்னைக்கு கொஞ்சம் யூரியாவும் பொட்டாசு போடுவோம். முக்காப்புங்கும் ஏலத்தழை போடுவது தான் நல்லது. பின்ன அதுக்கு வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டுனா தான் நாங்கள் யூரியாவும் பொட்டாசும் போடுவது. அது ஒரு 20 நாள் கழிச்சு ஒரு உரம் போடுவோம். அந்த உரத்தோட சரி 50 40-45 உரம் போட்டு முடிச்சிருவோம். 115 நாளில் அறுவடை ஆயிரும். இப்போ அதுக்கு கவனிப்பு முறைகள் அந்த அளவுக்கு கொடுக்க தேவையில்லையா? கவனிப்பு முறைகள் 50 கூடுதல் நோய் வராது. TPS 3 கும்பப்பூவில் தான் TPS 3க்கு நோய் கூடுதல் பாதிக்கும். நமக்கு கன்னிப்பூவில் நோய் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ பூச்சி தாக்குதல் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு இந்த பருவங்களில் கன்னிப்பூ பருவத்தில் இருக்காது. கன்னிப்பூ பருவத்தில் பூச்சி தாக்குதலே இருக்காது. அந்த நேரத்தில் மழை காலங்கள் கூடுதல், அந்த நேரத்தில் தான் நமக்கு நோய் தாக்குதல் கூடுதலா இருக்கு. இப்போ நோய் தாக்குதல்னு சொன்னா என்ன மாதிரியான நோய் தாக்குதல்கள்லாம் வரும்? இதுக்கு குருத்து பூச்சி வரும். TPS 3க்கு குருத்து பூச்சி வரும். அதுபோக இலை சுருட்டு புழு வரும், நோயாளிகள் வரும். இப்படி பலவிதமான நோய்கள்லாம் இருக்கு. அதில் நாங்கள் அது வேளாண்மை துறை அவங்கள தொடர்பு கொண்டு என்னென்ன இதுன்னு கான்டாக்ட் பண்ணி அவங்கள என்ன சொல்லுவாங்களோ அதை பற்றி நாங்கள் மருந்து அடிப்போம். நாங்கள் எங்கள் இஷ்டத்துக்கு மருந்து அடித்தோம்னா அதில் நன்மை தரக்கூடிய பூச்சிகளும் அதில் இறந்துரும். அதனால அவங்க என்ன சொல்றாங்களோ அதைப்படி தான் நாங்கள் செய்யறது. அம்பை 16 திருச்சி இந்த மாதிரியான நெல் ரகங்களுக்கெல்லாம் நம்ம இயற்கை முறையில் விவசாயம் பண்ண முடியாதா? நீங்க உங்க ஏலாக்கள்ல எல்லாருமே இந்த மாதிரி செயற்கை உரங்களும் போட்டு தான் விவசாயம் பண்றாங்களா? எப்படி? செயற்கை உரம் போட்டு தான் இன்னைக்கு இப்போ பண்ணிட்டு இருக்கோம். ஆனா வேளாண்மை துறையில நீங்க இயற்கை முறையில விவசாயம் பண்ணுங்க அப்படின்னு தான் கூடுதல் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அந்த அளவுக்கு அதுல விளைச்சல் கொஞ்சம் குறைய இருக்கும் இயற்கை முறையில பண்ணுவது. இயற்கை முறையெல்லாம் சாணாங்கி உரம் அடிச்சு அது சாப்பாட்டுக்கும் அந்த அரிசி நெல் எல்லாமே அது நல்லது, நோய் வராது ஆளுகளுக்கு, அதுதான் மக்களுக்கு நல்லது. வேளாண்மை துறையில அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் அதுபடிதான் இனிமேல் இயற்கை விவசாயத்துக்கு தான் போகலான்ட்டு இருக்கோம். அந்த காலத்துல வந்து நம்ம விவசாய முறைகள் ஃபுல்லாவுமே இயற்கை உரங்கள் வச்சு தானே பண்ணியிருப்பீங்க. அது எப்படி பண்ணியிருக்கீங்க அந்த காலத்துல விவசாயங்கள்? அந்த காலத்துல எல்லா வீடுகளும் எல்லாரும் விவசாயம் பண்ணுவாங்க. வீட்டுக்கு வீடு எல்லா வீடுகளையும் உழவு மாடு உண்டு, பால் மாடு, உழவு மாடு எல்லாம் உண்டு. யாரு கட்டி மாட்டை கட்டி நாங்கள் உழுவோம். அதுக்கு பிறகு அதில் உள்ள சாணம், இலத்தலை எல்லாம் போட்டு இப்பந்தான் யூரியா, பொட்டாசு, ஃபேக்டம்பாஸ் எல்லாம் உண்டு. ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இவ்வளவு கிடையாது உரங்கள். அதனால அன்னைக்கு உள்ள விளைச்சல் அது அப்படிதான் இருந்து நல்ல இதாக இருந்து சாப்பாட்டுக்கும் அது நெல், அரிசி நெல்லெல்லாம் நல்லா தான் இருந்து. அதனால தான் இயற்கை முறை விவசாயத்துக்கு இப்போ வேளாண்மை துறையை அவங்களும் எங்களை பரிந்துரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க சொன்ன மாதிரி உங்க ஏலாக்கள்ல எல்லாருமே நீங்க பண்ற மாதிரியான இந்த விவசாய முறைகளை தான் பண்ணிட்டு இருக்காங்களா? ஆமா, எங்க ஊர்ல கம்ப்ளீட்டா எல்லாருமே இந்த மாதிரி தான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். இயற்கை விவசாயத்துக்கு உள்ள நன்மைகளா வந்து இப்போ இந்த வேளாண் அறிவியல் நிலையங்கள்ல எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதபடி நீங்க ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நீங்க இருக்கக்கூடிய இந்த விவசாயிகள்லாம் சேர்ந்து அந்த மாதிரி முடிவு ஏதாவது எடுத்திருக்கீங்களா? இயற்கை விவசாயம் பண்ணலாம்னு அபிப்பிராயம் இருக்கு, செய்யலாம். ஆனாலும் விளைச்சல் குறைஞ்சிருமோன்னு எங்களுக்கு ஒரு பயம் இருக்கு. அதனாலதான் நாங்க அதை இன்னும் அதுல இறங்காம இருக்கோம். ஆனா அந்த காலத்துல உள்ள விவசாயத்தை பண்ணி பார்க்கலாம், செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனா கொஞ்சம் விளைச்சல் குறையுமே, பாட்டம் கொடுக்கணும், விளைச்சல் குறையுமேன்னு தான் கொஞ்சம் யோசனையாட்டு இருந்துட்டு இருக்கும். உங்களுடைய மண் வந்து ஃபுல்லாவுமே நீங்க செயற்கை உரங்கள் போட்டு அந்த மண்ணினுடைய வளம் வந்து இப்போ வந்து கொஞ்சம் மாறி இருக்கும்ல. இப்போ நீ இயற்கை உரங்களுக்கு மாறும்போது உங்களுக்கு திரும்பி அந்த மண்ணை வந்து பழையபடி பதப்படுத்த வேண்டிய அந்த சூழ்நிலை வரும்ல. அப்போ அதுக்கான விஷயங்களை வந்து உங்களுக்கு வேளாண் அறிவியல் நிலையத்திலேயோ அல்லது நீங்களாவே பண்ணலாம் அப்படிங்கிற ஏதாவது ஒரு ஐடியா வச்சிருக்கீங்களா? வேளாண்மை அறிவியல் நிலையத்திலேயே அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க உரம், பூச்சி மருந்து எல்லாத்தையுமே குறைச்சு போட்டா போறோம். இந்த குறைச்சு கொண்டு வரும்போது இயற்கை முறைக்கு நம்ம கம்ப்ளீட்டா மாறிடலாம். ஒரே அடியாட்டு நம்ம இயற்கை முறைக்கு நம்ம கொண்டு போக முடியாது, கொண்டு போறதுக்கு கஷ்டம். அதனால வர குறைச்சு கொண்டு போய் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் கம்ப்ளீட்டா நம்ம இயற்கை முறைக்கு கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற முறைக்கு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நாங்களும் அதுபடி தான் கேட்டுட்டு இருக்கோம். முன்னால இருந்ததுக்கு இப்ப 2 வருஷத்துக்கு முன்னால இருந்ததுக்கு நாங்க இப்ப உரங்கள் எல்லாம் குறைச்சு தான் போட்டுட்டு இருக்கோம். இப்போ உங்க ஏரியாவை பொறுத்த அளவுல எத்தனை ஏக்கர் நிலத்துல நம்ம விவசாயம்
விவசாயிகள் வந்து நம்ம நெல் பயிர் பண்ணிட்டு இருக்காங்க? நெல் எங்க இதுல புத்தேரி பத்திலே ஒரு 100-150 ஏக்கர் போல இருக்கும், பயிர் செய்துட்டு தான் இருக்கும். எல்லாருமே நெல் தான் பண்றாங்களா அல்லது தென்னை வாழை இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களா? தென்னை வாழை எல்லாம் உண்டு. வாழை போட்டிருக்கக்கூடியவங்க வாழை போட்டிருக்காங்க, தென்னை மரம் வச்சிருக்காங்க, தென்னை மரம் வச்சிருக்காங்க. கூடுதலும் நெல் தான். நீங்க வந்து 40 வருட கால அனுபவத்துல முழுக்க நெல்லு தானே, இல்லைன்னா வேற தோட்டப்பயிர்களும் போட்டிருக்கீங்களா? தோட்டப்பயிர் போட்டிருக்கேன், நெல் தவிர வாழை நட்டுருக்கேன். கொஞ்சம் தென்னை மரம் உண்டு, தென்னை மரம் சாகுபடி, தேங்காய் வெட்டு தேங்காய் சாகுபடியும் உண்டு. அப்படி பண்ணிட்டு இருக்கு பொதுவாக. ஆனால் மேக்சிமம் உங்க ஏரியாவை பொறுத்த அளவில் நமக்கு நெல் தான் அதிகம் இருக்கு. நெல் தான் அதிகம். இப்போ நீங்க சொன்னீங்க இப்போ இருக்கக்கூடிய அந்த விவசாய முறைகள் வந்து நமக்கு எல்லாமே மாறிட்டு நம்ம வந்து இப்போ எந்திரமயமாக்கல்ல மாறிட்டோம்னு, உங்க ஏலாவை பொறுத்த அளவுல எல்லாருமே எந்திரமயமாக்கலுக்கு மாறிட்டாங்களா எப்படி? ஒரு ஆள் சொல்லிதான் ஒரு ஆள் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். இப்படி ஆள் பற்றாக்குறை அப்படின்னு ஒரு காலகட்டங்கள் வரும்போது எல்லாருமே கண்டிப்பா மாறக்கூடிய சூழ்நிலைகள் இன்னும் 2 வருஷத்துல வந்துடும். அதனால கண்டிப்பா மாறிதான் ஆகணும்னு அவங்க. அதனால நடவு மிஷின் வச்சு நாங்க நடுவது நல்லதுதான். நாங்க ஆள் பற்றாக்குறையினால நாங்க இப்போ பாதி பேர் நட்டுட்டு இருக்கோம், பாதி பேர் கை நடவு ஆள் கிடைக்கிறதுனால நட்டுட்டு இருக்காங்க. ஆனா காலப்போக்கில் இந்த ஆளு நமக்கு எங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டமாயிரும். அதனால கம்ப்ளீட்டா மிஷின் நடவு தான் நாங்க இனி அடுத்த இந்த 2 வருஷத்துல கம்ப்ளீட்டா அதுக்கு மாறிடுவோம். இப்போ உங்க ஏலாவை பொறுத்த அளவுல மற்றபடி இந்த விவசாய அறிஞர்கள் அப்புறம் வந்து விவசாயத்துறை அலுவலர்கள் அவங்க எல்லாம் வந்து நேரடி பார்வைக்கு வர்றாங்களா, வந்து சில பல ஆலோசனைகளை உங்களுக்கு வழங்குறாங்களா எப்படி? வாரந்தோறும் எங்களுக்கு அங்கேருந்து அக்ரி ஆபீஸ்ல இருந்து வருவாங்க, வந்து என்னன்னு கேட்டுட்டு தான் போவாங்க. இது போக நாங்க எங்களுக்கு ஏதாவது எங்க நம்பர்கள், எங்க அட்ரஸ் காரியங்க எல்லாமே அங்க அக்ரி ஆபீஸ்ல இருக்கு, வச்சிருக்காங்க. எதுனாலும் நாங்க சந்தேகம் உண்டுன்னு அவங்கள்ட்ட போன் பண்ணி கேட்டுக்கிடுவோம். அவங்க உடனே வந்து என்ன எங்களை பார்த்து பேசிட்டு தான் போவாங்க. அது எங்களுக்கு வேளாண்மை துறை எங்களுக்கு நல்ல ஒரு உதவியா இருக்கிறது. வேளாண் துறை மூலமாட்டு நமக்கு நிறைய திட்டங்கள் வந்து நம்முடைய அரசு கொடுத்துருக்காங்க. அந்த திட்டங்கள்ல நீங்க எந்தெந்த மாதிரியான திட்டங்கள்ல பயனடைஞ்சிருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்க. நான் பாரத பிரதமரின் 2000 ரூபா அந்த திட்டத்தில் நான் பயன்பெற்று அந்த 2000 ரூபா நான் வாங்கிட்டு இருக்கேன். இது போக இந்த காப்பீடு திட்டம் உண்டு, சொந்தவரும் காப்பீடு திட்டம் இன்சூரன்ஸ் கட்டிட்டு இருப்போம், அதுக்கு ரூபா தந்துட்டு இருக்காங்க, வந்துட்டு இருக்கு. இப்படி நிறைய திட்டங்கள்ல எங்களுக்கு வேளாண்மை துறையிலேருந்து உதவி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. 1000 ரூபாய் கொடுத்து ஒரு மம்புட்டி, ஒரு கோடாலி, ஒரு அருவா, அப்படி அந்த திங்ஸை பார்க்கும்போது எங்களுக்கு அதில் ஒரு 2000 ரூபா வரைக்கும் பெனிஃபிட் இருந்து 1000 ரூபா தான் கொடுத்துட்டு இருந்தோம். இது போக ஒரு டார்பால் தந்துருந்தாங்க. இப்படி வேளாண்மை துறையிலேருந்து எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கு, சப்போர்ட் தான் இருக்கு. இப்போ பயிர் காப்பீடு திட்டம் வந்து நம்ம வருடந்தோறும் நம்ம கட்டிக்கிட்டே இருப்போம். அவங்க சொல்லக்கூடிய அந்த டைமில் அந்த பிரீமியம் வந்து வரும். அந்த டைமில் நமக்கு ரூபாய் கட்டிக்கிட்டே இருக்கணும். இயற்கை இடர்பாடுகள் வந்து எப்பவும் வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் வரக்கூடிய நேரத்தில் நம்ம வந்து பயிர் இழப்போ அந்த மாதிரி ஏதாவது ஒரு அசம்பாவிதங்கள் நடந்தா அவங்க வந்து அதுக்கான தொகையை வந்து நமக்கு வந்து தருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில விவசாயிகள் வந்து பயிர் காப்பீடு செய்துட்டு இருக்காங்க. உங்க ஏரியாவை பொறுத்த அளவுல நிறைய விவசாயிகள் வந்து இந்த மாதிரி பயிர் காப்பீடு திட்டங்கள் எல்லாம் சேர்ந்து பயனடைஞ்சிட்டு இருக்காங்களா? ஆமா, எங்க ஊர்ல நிறைய பேர் காப்பீடு திட்டம் ரூபா கட்டிட்டு இருக்காங்க, இன்சூரன்ஸ் ரூபா பிரீமியம் கட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு தக்கன அவங்களும் இழப்பீடு அனுப்பிட்டு தான் இருக்காங்க. விளைச்சல் குறவுனா அங்கிருந்து வந்து பார்ப்பாங்க, அதை கணக்கு பண்ணி எங்களுக்கு ரூபா தந்துட்டு தான் இருக்காங்க. அதுக்கான எல்லா விஷயங்களும் நம்மளுடைய அரசு வந்து பண்ணிட்டு தான் இருக்கு. ஆமா ஆமா, அதுக்குள்ள இதுகள்லாம் வேளாண்மை துறையிலையும் சரி, காப்பீடு திட்ட அலுவலக ஆபீஸ்ல இருந்தும் சரி, எங்களுக்கு நல்ல ஒரு விவசாயத்துக்கு செய்துட்டு தான் இருக்காங்க. இளைஞர்களுடைய ஆர்வம் வந்து விவசாயத்துல எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்குள்ள காலகட்டத்தில் வந்து உங்க ஏரியாவை பொறுத்தளவுல புதுசா இளைஞர்கள் வந்து விவசாயம் பண்றதுக்கு ஆர்வமா முன் வர்றாங்களா? விவசாயம் பண்ணதுக்கு இப்போ இளைஞர்கள் விவசாயம் பண்ணதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. ஆனா கண்டிப்பா விவசாயம் பண்ணதுக்கு இளைஞர்கள் கண்டிப்பா வரணும். எங்க ஊர்லயுமே இளைஞர்கள் மற்ற வேலைகளுக்கு தான் போறதுக்கு விருப்பப்பட்டு இருக்காங்களே தவிர விவசாயம் பண்ணங்கிற எண்ணம் அவங்களுக்கு ரொம்ப குறைவு. இப்படி இந்த காலகட்டங்கள் இப்படி இருக்கும்னா ரொம்ப கஷ்டம். அதனால இளைஞர்கள் கண்டிப்பா விவசாயம் பண்ணதுக்கு வரணும். எங்க ஊர்லயும் சரி, எல்லா ஊர்லயும் சரி, இளைஞர்கள் வந்தாதான் சாப்பாட்டுக்குள்ள நெல் தட்டுப்பாடு இல்லாம பொதுமக்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும். அதாவது விவசாயம் பாதிப்படையாம இருக்கணும், அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போகணும்னா கண்டிப்பா இளைஞர்கள் வந்து விவசாயத்துல வரணும். அப்படித்தானே? இளைஞர்கள் கண்டிப்பா விவசாயம் பண்ணதுக்கு வரணும். வந்தாதான் இனிமேல் உள்ள காலகட்டங்கள்ல நமக்கு நெல் தட்டுப்பாடு இல்லாம, அரிசி தட்டுப்பாடு இல்லாமலும் நம்ம நாட்டுல எல்லாத்துக்கும் செழிப்பா கொடுக்க முடியும். விவசாய சம்பந்தமான நமக்கு கூட்டங்கள்லாம் வைப்பாங்க. அந்த கூட்டங்கள்ல எல்லாம் இளைஞர்கள் அந்த மாதிரி வந்து ஆர்வமா கலந்துக்கிட்டாங்களா? இல்லைன்னா உங்க ஏரியாவை பொறுத்த அளவுல விவசாயிகள் எல்லாம் ஆர்வமா கலந்துக்கிட்டு அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு அதன்படி விவசாயம் பண்றாங்களா எப்படி? ஆமா, அவங்க விவசாய கூட்டங்கள் வரும்போது நாங்க விவசாயிகள் எல்லாரும் அந்த கூட்டத்துக்கு போவோம். அவங்க என்ன சொல்றாங்களோ அதுபடி நாங்க தான் எல்லாம் கேட்டு அந்த மாதிரி தான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். விவசாயிகள் மக்கள் எல்லாரும் அங்க வந்துட்டு தான் வருவாங்க. குறிப்பிட்ட டேட்டை சொல்லுவாங்க, டைமை சொல்லுவாங்க. அந்த டைமில் அங்க அந்த ஆபீஸ் அந்த இடத்துக்கு போவோம். அலுவலர்கள் எல்லாரும் வருவாங்க.
அந்த விதைகளை பத்தி, உரத்தை பத்தி எல்லா விவரங்களையும் சொல்லுவாங்க. அதுபடிதான் நாங்க விவசாயிகள் எல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். ஆனா இளைஞர்கள் அதிகமாட்ட அதுல வருது மாதிரி எங்களுக்கு தெரியல. பெரிய ஆளுகள் நிறைய பேர் போவோம், அவங்க சொல்றபடி கேட்டுட்டு இருக்கோம். விவசாயம் அப்படிதான் நாங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நீங்க நெல் விதைகள், அதாவது ஒரு பருவம் முடிஞ்சு அடுத்த பருவத்துக்கு வந்து விதை நெல்லெல்லாம் எங்க வாங்குறீங்க? விதை நெல் நாங்க கூடிய வரைக்கும் நாங்க வீட்டுல நெல் காயப்பட்டு வைப்போம். காயப்பட்டு வைக்கிறதுக்கு இட வசதி இல்ல, வீட்டுல வசதி கிடையாதுன்னு அப்படின்னு ஒரு இது வரும்போது வேளாண்மை துறை அலுவலகத்துல அவங்க சொல்லுவாங்க, இந்த ரகம் வந்திருக்கு, அதுபடி அந்த அங்க கொண்டு போய் நாங்க ரூபாயை கொடுத்து வித்த வாங்கிட்டு இருக்குது. அங்கேருந்து தரக்கூடிய அந்த விதைகள் வந்து நல்ல தரமா இருக்கும், அப்படித்தானே? நல்ல தரமான விதைகள் தருவாங்க. அது மானியத்துல வாங்குறீங்களா எப்படி? எல்லா தடவையும் மானியம் உண்டுன்னு சொல்ல முடியாது. ஒரு தடவை ஒரு சீசனுக்கு, ஒரு சில ரகங்களுக்கு ஒரு சீசன்ல மானியம் இருக்கும். இருக்கக்கூடிய நேரத்தில் மானியத்தில் தருவாங்க, இல்லாத நேரத்தில் ஃபுல் அமௌண்ட் கொடுத்து நாங்க வித்த வாங்கிட வேண்டியது. இப்போ இந்த உரங்களுக்கும் சில பல மானியங்கள் கொடுக்குறாங்க, அந்த மானியத்திலேயே நீங்க உரம் வாங்குறீங்களா? மானியத்திலேயே உரம் கொடுக்காங்க. நான் அந்த அளவுக்கு நாங்க மானியத்தில் வாங்குறதுக்கு நாங்க சிபாரிசு செய்யறது கிடையாது. மற்றபடி உரங்கள் வந்து நீங்க அங்கதான் வேளாண் அலுவலகத்துல தான் வாங்குறீங்களா, இல்லைன்னா வெளியில வாங்குறீங்களா? உரம் வந்து வேளாண்மை அலுவலகத்தில் கிடையாது, நுண்ணூட்ட உரம் மட்டும்தான் உண்டு. பேரூட்ட உரங்கள்லாம் வெளியே தான் வாங்குறீங்க? மற்ற உரங்கள்லாம் உரக்கடையில தான் வாங்கணும். முன்னாடியை விட இப்போ உரங்களினுடைய விலை அதிகமா இருக்கு. அப்போ வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து அந்த நெல்லுக்கான விலை வந்து கிடைக்குதா? நெல்லுக்கான விலை உரத்துக்கு விலைக்கும் இப்போ பார்க்கும்போது நெல் விலை ரொம்ப குறவு, உரம் விலை ரொம்ப கூட்டிகிட்டே தான் இருக்கு. அதுக்காக தான் நான் முதல்ல சொன்னது, உரத்தை நாங்கள் இப்போ குறைச்சே போடுவோம், குறைச்சி போட்டால் தான் நாங்கள் விவசாயம் பண்ண முடியும் அப்படின்னு தான் குறைச்சி தான் போடுவோம். அதனால நெல் விலை இப்போ உரத்தை கணக்கு பண்ணி பார்க்கும்போது உரம் விலை, மற்ற ஆள் விலைகள் இதுகள்லாம் கணக்கு பார்க்கல நமக்கு நெல் விலை ரொம்ப குறவு தான். இப்போ நெல்லெல்லாம் நீங்க எங்க விற்பனைக்கு அனுப்புறீங்க? நம்மளுடைய அரசு கொள்முதல் நிலையங்களுக்கு தான் அனுப்பி விற்பனை பண்றீங்களா, இல்லைன்னா தனியாருக்கு தான் நீங்க கொடுக்குறீங்களா? வேளாண்மை துறை ஆபீஸ்ல இருந்து வந்து சொல்லுவாங்க, அந்த கோடவுன்ல கொண்டு வைங்கோ, வச்சு உங்களுக்கு அந்த நெல்லுக்கு தக்கன லோன் எடுத்துக்கலாம், லோன் எடுத்து முடிஞ்சு 1 மாசம் கழிச்சு 2 மாசம் கழிச்சு விலை கூடும்போது நெல்லை கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு தான் இருக்காங்க. நான் செய்திருக்கோம். ஆனால் எங்களுக்கு அந்த போக்குவரத்து வசதி ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க இந்த ஏற்றதுக்கு அங்க கொண்டு இறக்கிறதுக்கு இப்போ அதுக்கு வந்து ஆள் செலவு, போக்குவரத்து செலவு எல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. மழை வந்தா மழையில நெல் நனைஞ்சிரும். இப்படி உள்ள கட்டங்கள்ல இருக்கும்போது நாங்க சின்ன வியாபாரிட்ட கொஞ்சம் நெல்லை கொடுக்கோம். இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, தனியாரும் கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு வந்து எது கொடுக்கறது லாபமா இருக்கு? எங்களுக்கு கோடவுன்ல கொண்டு வைக்கிறது தான் லாபம். கிலோ கணக்குக்கு நமக்கு விற்கும் போது அதுலதான் லாபம் கிடைக்கும். அதனால இந்த போக்குவரத்து செலவுகள் கஷ்டமா இருக்கிறதுனால தான் எங்களுக்கு நாங்க யோசனையா இருக்கு. இல்ல அதனாலதான் இப்போ இதா இருக்கு. இல்லைன்னா அங்க கோடவுன்ல கொண்டு வச்சு நெல் கொடுக்கறதுதான் எங்களுக்கு நல்ல லாபம். அவங்களும் வேளாண்மை துறையில அவங்களும் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. முடிஞ்ச அளவு கொடுப்பீங்க, மிச்சம் உள்ளது இங்கேயும் வித்துக்கிடுவீங்க. ஆமா, பாதி நெல்ல கொடுப்போம், பாதி நெல்ல அங்க கொண்டு வைப்போம். இப்போ நீங்க சொன்னீங்க எல்லா பயிற்சிகளையும் நான் கலந்துகிட்டு இருக்கேன், அப்புறம் மற்றபடி வந்து எல்லா கூட்டங்களுக்கும் நான் போவேன், அப்புறம் வந்து அரசு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இப்போ இதே மாதிரி வேற ஏதாவது விவசாயிகள் வந்து இப்போ ஆர்வமாட்டு உங்ககிட்ட பல சந்தேகங்கள் கேட்டா நீங்க அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களை ஊக்கப்படுத்துறீங்களா எப்படி? ஆமா, நான் கிளப்புத்தேர்ல வேளாண்மை துறையிலேருந்து விவசாயிகள் நண்பர், ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்ட் விவசாயிகள் நண்பராக இருக்கேன். அவங்க என்ன எதுனாலும் எங்கள்கிட்ட சொல்லுவாங்க. நாங்கள் மற்ற விவசாயிகளுக்கு நான் எப்படி ஆபீஸ்லேருந்து இது சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுவோம். அதுபடி அவங்களும் ஒரு சரின்னு கேட்பாங்க. எல்லா விவசாயிகளும் நாங்கள் சொல்ல கேட்பாங்க. அதுபடி தான் செய்வோம். அதில் ஒரு நல்ல ஒரு லாபமாக தான் இருக்கு எங்களுக்கு. விவசாயிகள் நண்பர், அதாவது ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு ஒரு அமைப்பு வச்சிருக்கோம். இந்த அமைப்புல எத்தனை விவசாயிகள் நீங்க இருக்கீங்க? ஒரு 25-30 பேர். இந்த 25-30 பேரும் நல்ல பெரிய வயசான விவசாயிகள் தான். இளம் விவசாயிகள் ஒத்துழைமை கிடையாது, யாருமே இல்ல. இல்ல. இப்போ இளம் விவசாயிகளுக்கு வந்து கொஞ்சம் ஆர்வத்தை படுத்தணும்னா நீங்க என்ன விஷயங்களை செய்யலான்னு இருக்கீங்க? இளம் விவசாயிகள் பண்ணதுக்கு உங்களாட்டதே இது இன்ட்ரெஸ்ட். இப்ப நம்ம ஒரு பையனை பிள்ளைகளும் சரி ஸ்கூல்ல போய் படின்னு நம்ம சொல்லுவதோட அந்த பிள்ளைகள் தானாலே போய் படிக்கிறதுதான் நல்ல ஒரு. அதே மாதிரி பையங்களும் அவங்களாட்டே இளைஞர்களாட்டே விவசாயம் பண்ணதுக்கு முன்னு வரணும். பழைய காலத்து ஆளுகள்கிட்ட பார்த்து விவசாயிகளை பார்த்து எனக்கு விவசாயம் பண்ணணும், இப்படி செய்யணும்னு அவங்களே வந்து சொன்னா சொல்லுவோம், அதுபடி கேட்கலாம். ஆனா அவங்க வர்றதுக்கு யோசிக்காங்க. இனி உள்ள காலத்துல இளைஞர்கள் வந்து விவசாயத்துல வரலைன்னா நமக்கு விவசாயங்கிறது இனி ஒரு அழிவு பாதைக்கு தானே போகும். ஆமா, இளைஞர்கள் வரலைன்னா ரொம்ப கஷ்டம் தான் இனிமேல் உள்ள காலத்துக்கு. அதனால கண்டிப்பா இளைஞர்கள் விவசாயம் பண்ணதுக்கு வரணும். ரொம்ப நன்றி சார். நன்றிமா. இதுவரை நெல் சாகுபடி அனுபவங்கள் நேர்முகம் கேட்டீர்கள். பங்கேற்றவர் கீழப்புத்தேரி என் விஸ்வநாதன் அவர்கள். உடன் உரையாடியவர் ரதி அருண்குமார்.